பல ஊடகங்கள் விவாதம் பண்றாங்க. எந்த விவாதத்திலயும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்களா? சார், நீங்க நீதிமன்ற நடவடிக்கையை பத்தி உங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் மீது குற்றம் சாட்டியவர், இவங்க 2 பேருமே இல்லாம நீதிமன்றத்தில் எந்த வழக்கையாவது விசாரிக்கிறாங்களா? இல்ல சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லாம ஒரு வழக்கு நீதிமன்றமே விசாரிக்கல. அப்படிங்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் யாருமே இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ செயல் தலைவரா மாற்றி இருக்கிறது. அந்த மாற்றத்தை பத்தி இன்றைக்கு ஊடகங்கள் கட்சி யாருமே இல்லாம எப்படி விவாதம் பண்றாங்க? சரி, ரைட்டு. இன்னைக்கு காலையில தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரா அன்புமணி ராமதாஸ் விடுவிக்கப்பட்டு செயல் தலைவரா நியமனம் செய்யப்படுறாரு. அதுக்குள்ள இந்த ஊடகங்கள்லாம் அதுல என்ன புலன் விசாரணை பண்ணாங்க? ஏன் வந்து தலைவர் பதவி வந்து அன்புமணி நீக்கிட்டு செயல் தலைவரா மாத்தினாங்க அப்படின்ற பத்தி இவங்க எல்லாம் உடனே விவாதம் பண்றாங்களே. அப்ப இவங்க என்ன இது வரைக்கும் வந்து இந்த ஊடகங்கள் வந்து பாமகவை பத்தி விசாரிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? எதுவுமே இல்லை. அறிவிப்பு வந்து அடுத்த நிமிஷம் விவாதம். அப்ப என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏதாவது ஒரு குழப்பம் வரும், ஏதாவது பிரச்சனை வரும், அதை ஊதி பெருசாக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த மாற்றம் வந்தாலும் கூட அதை வந்து தவறா எப்படி மக்கள் மத்தியில பேசலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்திருக்கான்னு தான் அர்த்தம்.